உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பசங்களுக்காக பெரிய கலட்டம் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஒத்துழைத்து உங்களோட எல்லா அறிவியலையும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அதோட எடுத்துக்கொண்டா யாருக்கையாக நான் வயசு அதிகமாகவே போகும். இந்த விழாவிலே முன்பு வேறு 2 முறை இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ தெரியவில்லை, இந்த வரையும் நீங்கள் வரவேற்று சொன்னார்கள். நான் பெரிய பேச்சாளர் என்ற அந்த விதத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய இந்த நாளில் ஏற்றிருக்கின்ற பெரியவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இந்த பாபு நாயுடு, ஸ்ரீராஜ் நாயுடு, பாஸ்கர் நாயுடு, சஞ்சய் ராமசாமி ஆகிய மற்றும் இந்த சங்கத்தில் இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஆக முன்பு 7 முறை நான் இந்த விழாவிலை கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 3வது முறை என்று நான் கலந்துகிட்டேன். என்னை மறக்காமல் அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா வந்து ஏதோ வந்து எல்லோரும் ஒன்று கூடி பிறகு வீட்டுக்கு போவோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இல்லை. இது விழா திருநாள் விழா என்பதில் எதையும் கௌரவித்திருக்கின்றார்கள். அதில் உங்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த விழா ஏற்பாடு செய்தவர்களுக்கு திரு பாபு நாயுடு அவர்களுக்கும் ஸ்ரீனிவாஸ் நாயுடு அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் சஞ்சய் ராமசாமி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நாடுகளை வீட்டிருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு 3 முறை இது 3வது முறையாக கலந்து கொள்கிறேன். ஆக அடிக்கடி என்னை பதவிக்கு வரவழைத்து எவ்வளவு பெரிய பேச்சாளர் என்று அவராகவே நினைத்துக் கொண்டு என்னையும் பிறந்து வைக்கின்றார்கள். ஏதோ 11 விஷயம் கிடைச்சது என்று நானும் பேசுகிறேன். ஆக இந்த விழாவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நலவாழ்ச்சி ஏற்படுத்தி தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இன்றைக்கு பெருமை தருகின்றேன். நான் ஏற்கனவே இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகளில், அதுவும் சமுதாய நிகழ்ச்சிகளில் ஒதுக்கக்கூடிய முன்னாள் சபாநாயகர் திரு மூலாவதி அவர்கள் நாங்கள் எல்லோரும் அண்ணா என்றுதான் அழைப்பது அவர்களுக்கு வரை. ஆக இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் அவருடைய ஆக ஸ்ரீஹரி நாயுடு, திரு கிருஷ்ணமூர்த்தி நாயுடு போன்ற சமுதாய பெரியவர்களோடு சேர்ந்து பங்கேற்றிருக்கின்றோம். மதுரை என்றாலே வரலாற்றில் மதுரை மக்களின் தீர்ப்புதான் பெரும்பாலும் ஆட்சியை தீர்மானிக்கும். அந்த அளவுக்கு மதுரை மக்கள் என்னோடு கழகத்தில் இணைந்து பணியாற்றும்